கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஒளிகள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட லூக்கா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டோட கிருபையினாலே தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நாம் அமைத்துக் கொள்வோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் பாம்பு உருவத்தில் வந்தார் என்று சொல்லி நான் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். பாம்பு உருவத்தில் வந்தனால ஒருவேளை அந்த சமயத்தில் ஆண்டவர் பாம்புக்கு அந்த சாபத்தை கொடுக்கறதுக்கு முன்னால அவை மற்ற பிராணிகளை போல அவை நடந்துதான் வந்திருப்பான். அப்படிதான் நம்ம உணர முடியும். அதனால அப்போ அந்த உருவத்தில் வந்திருக்கான். பாம்புன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பயம். பாம்பு என்றால் படையும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எந்த பாம்பாக இருந்தாலும் சரிதான், அந்த விஷம் இல்லாத பாம்பாக இருந்தாலும் பாம்பு தான். அதை கண்டால் நம்ம எல்லாருக்கும் பயம்தான். நல்ல பாம்புன்னு பேர், ஆனால் அது நல்ல குணம் இல்லாத ஒரு பாம்பு. அது பாருங்க, அதுக்கு அந்த ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, அந்த நல்ல பாம்புனுடைய குட்டிகள் பிறக்கும் போதே விஷத்தோடு தான் நிச்சயமா பிறக்குமா. அநேக இடங்களில் அநேக நாடுகளில் பாம்பு சாப்பிட்றாங்க, பாம்புகளை வீட்டில் வளர்க்குறாங்க. நான் கல்லூரியில் படிக்கும்போது ராஜேந்திரன் சொல்லி ஒரு பேராசிரியர், அவர் ஜுவாலஜி உயிரியல் பேராசிரியர். அவருடைய மகன் எங்களோட படித்தாங்க. படிக்கும்போது அவன் நிச்சயமா பாம்புகள் எல்லாம் கையில் என்ன செய்வான், கொண்டுட்டு வருவான். உங்களுக்கு பயமாக இருக்கும். அவன் நிச்சயமா நான் பிடிச்சிக்கிறேன், இங்கெல்லாம் பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. அந்த பாம்புடைய உடம்பு அப்படி கொஞ்சம் கையால் அப்படி வருடி விட்டால் சமையல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நாங்களாம் அப்படி போய் அந்த நேரம் அப்படி கையில் பிடிச்சி என்ன செய்தோம் பார்த்தோம். அவன் தலை பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டா நாங்கள் வால் பக்கத்தில் பிடிச்சி என்ன செய்தோம் பார்த்தோம். பாருங்க, ஒருவேளை வேடிக்கையாக இருந்தால் கூட அது ஒரு நம்பிக்கை. அதனால இந்த பாம்புனா எந்த விதத்துலையும் பயம்தான். ஒரு எப்படி வளர்க்குறவர்களாக இருந்தாலும் சரி, பாம்பு பாலை குடிக்குது, முட்டையை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி தான் மாற்று மதத்தினர் நம்புகிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுபடி நமக்கு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் இந்த பாம்பை வீட்டில் வளர்க்குறவங்க கூட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சர்க்கஸ்கள் வளர்க்குறாங்க. ஒரு பெண் ஒருத்தர் சர்க்கஸில் காட்டுறதுக்காக அந்த பாம்பை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கானா. ஒரு பெரிய பாம்பு, அது மலைப்பாம்புன்னு சொல்கிறவங்கள அப்படிப்பட்ட பாம்பு. அது என்ன செய்யும், அது கடிக்காது. என்ன செய்யும், மிருகங்கள் எல்லாம் விழுங்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அந்த பாம்பை என்ன செய்வானோ எல்லாரும் மத்தியில் வச்சு தன்னுடைய உடலில் அப்படியே சுத்த விடுவானோ. சுத்த விட்டோன்னு அது அப்படியே அப்படி அப்படியே இறுக்கி பிடிச்சி நெருக்கிற மாதிரி நெருக்கணும்னு இவன் அப்படியே கடந்து அலர்வானோ. ஐயோ யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துவானோ. இப்போ யாருமே எல்லாரும் ஐயோ செத்து போயிடுவான்னு நினைக்கும் போது கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்யும், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோன்னு அது அப்படியே என்ன செய்யணும், அவனை அப்படி விட்டுட்டு இப்படி கீழே இறங்கி போயிருமா. இப்படி நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இவன் என்ன செய்திருக்கான், பழையபடி இதே மாதிரி வித்த காட்டுறதுக்காக அப்படி இது பண்ண சமயத்தில் அவன் அந்த பாம்பு அதிகமாக என்ன செய்த வேண்டிய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் அவன் அப்படியே என்ன செய்ய நெருக்க என்ன செய்ய ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய எலும்புகள் எல்லாம் என்ன செய்து அப்படியே நொறுங்கி அவன் என்ன செய்தான், அந்த இடத்துல எல்லாரும் மத்தியிலுமே விழுந்து இறந்து போனான். அருமையானுடைய சாத்தானானவனும் அவனுக்கு போனதான். பாருங்க, ஆரம்ப காலத்தில் நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சுன்னா அது நிச்சயம் நல்லா வாங்கிட்டு தான் இருக்கும். அநேக சாத்தான்கள் என்ன செய்ய இந்த உலகத்தில் இருக்கு. ஆண்டு இந்த காலத்துல சாத்தான் இருக்கு. சாத்தான் வழங்குறவங்க சொல்லுவாங்க, பாருங்க கொடுக்குறவங்க மாதிரி கொடுத்தனா எனக்கு கொலைய நிச்சயமா ஆடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆகையினால சாத்தான் ஒருவேளை வழங்கினா கூட அவன் ஆண்டவரையே சொன்னான், நீர் என்னை வழங்கும், தாழ விழுந்து வழங்கும், இந்த உலகத்துல எல்லாத்தையும் தாரே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி இருக்கும்பொழுது நாமெல்லாம் எந்த மாத்திரம். அதனால் நம்ம எப்பொழுதும் எந்த காரியம் செய்தாலும் சாத்தானுடைய ஆலோசனை இது அப்படிங்கிறத உணரத்துக்குதான ஒரு தனிப்பட்ட ஒரு ஆவி நமக்கு என்ன செய்யணும், பரிசுத்தாவி நமக்கு என்ன செய்யணும், வேணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, யாக்கோபு 4:7 சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நமக்கு தெரிந்த வசனம் தான். சாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுதாவது உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவோம். அநேக நேரங்களில் வஞ்சமான நிலைமையில ஒருவேளை அவன் என்ன செய்வான், பாம்பு ரூபத்தில் வராட்டாலும் மனித ரூபத்தில் என்ன செய்வான், வருவான். அவங்களுக்கு சாத்தாண்டி ஆவி இருக்கும் அந்த ஆட்கள்கிட்ட. ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய சொல்லுவாங்க. எல்லாரும் தான் செய்கிறாங்களே, நீங்களும் செய்யுங்க, இதுலெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது, இப்படி இதெல்லாம் செய்யாட்டா நம்ம உலகத்தில் வாழ முடியுமா அப்படிலாம் என்ன செய்வான் சொல்லுவான். ஆகையினால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில், அந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இது ஆண்டவர் சொல்லக்கூடியதா, இது நம்ம செய்தான்னா ஆண்டவர் நம்ம விரும்புவாரா அப்படிங்கிறத நம்ம அதிகமாக என்ன செய்யணும், யோசிக்கணும். அவர் ஆண்டவர் தந்த கிருபையினால நம்ம எது நினைச்சணும், அதிகமாக என்ன யோசித்து பார்க்கணும். அதனால எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது மாதிரி நமக்கு ஆசை காட்டுவான் அநேக காரியங்களை. லஞ்சம் வாங்குறதுக்கு ஆசை காட்டுவான். நம்ம என்ன செய்யணும், படவாம உடுத்துறதுக்கு, ஆடம்பரமாக வாழ்றதுக்கு, பொறாம கொள்றதுக்கு, களவு செய்யறதுக்கு, பொய் சொல்றதுக்கு எல்லாமே. இதெல்லாம் ரொம்ப லேசு, இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா அங்கிற மாதிரி பாலிஷ் பண்ணி என்ன செய்வான்,
சாத்தா என்ன செய்வான், நம்முடைய உள்ளத்துல என்ன செய்வான், பேசுவான். மனுஷ ரூபத்துல வந்து பேசுவான். நம்முடைய ஒரு சமயங்களை ஊழியக்கார் மூலமாக கூட என்ன செய்வான், பேசுவான். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு மாதிரி வைத்துட்டு போயிடாரு. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது எனக்கு பின்னாக போய் சாத்தாருன்னு சொல்லி என்ன செய்யணும், இயேசு நாமத்தினால அதற்கு நம்மளை செய்வோம், ஓடியே போயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான சிந்தனையோடு வாழத்தக்கதாக நம்ம எப்போதும் முயற்சி எடுப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.